அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று வராகி வழிபாடு செய்பவர்கள் வராகி இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பணமும் சேரும் மற்றும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். செல்வத்திற்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கையில் நல்லா பணம் தங்கும். இந்த வழிபாடு செய்யும்போது செவ்வாய்க்கிழமை அன்று எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம், அல்லது காலை 6 to 7 செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யலாம், அல்லது மாலை நேரம் 6 மணிக்கு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யலாம். இப்போது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று துவரம்பருப்பு வைத்து வழிபாடு செய்யும்போது செவ்வாய் பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு. அந்த துவரம்பருப்பு வைத்து வராகி வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடும். இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா வராகிமன் படத்திற்கு கட்டாயமாக சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. ஒன்று செம்பருத்தியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூக்களாக இருக்கலாம், அல்லது பன்னீர் ரோஜா மாதிரி ரோஜா இருக்கும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ரோஜா, அதை வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது தாமரைப்பூ வைக்கலாம். மற்ற பூக்களாலும் வைக்கலாம், தவறு கிடையாது. செவ்வாய்க்கிழமை என்று சிவப்பு நிறத்தால் நம்ம அதிகம் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதற்காக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பலத்தட்டு அல்லது கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குலையோ அல்லது தட்டுலையோ பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கொஞ்சம் பரப்பிக்கோங்க. ஒரு சின்ன அகல் விளக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு அகல் விளக்கு வைக்க வேண்டும். அதில் 5 ரூபாய் நாணயம் உள்ளே வைக்க வேண்டும். உள்ளே வைத்துட்டு சிவப்பு திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. சிவப்பு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த வீடு கனவு நிறைவேறும் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் அது உங்களுக்கு நிறைவேறும். மற்றும் கடன் தொல்லைகள் இருக்கின்றது அப்படின்னாலும் அதுவும் நிறைவேறும். என்னென்ன பிரச்சனைக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அத்தனை பிரச்சனையும் தீரும் இந்த துவரம்பருப்பை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது. தீபம் ஏற்றி வைத்த பிறகு அந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அல்லது அப்படியே கூட நீங்கள் எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம். அந்த நாள் இப்போ நீங்கள் காலையில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 மணி போல் பறவைகளுக்கு போட்டுருங்க. இப்போ இரவு நேரம் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை அன்று பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னு அப்படின்னா வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைக்கலாம், அல்லது பழங்கள் மாதுளம்பழம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்துட்டு மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வராகிமனுடைய நாமங்கள் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம். அர்ச்சனை பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு 9 முறை 21 முறை ஓம் வராகித்தாயே போற்றி அந்த நாமத்தை சொன்னால் கூட போதும். எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வழிபாடு செய்யுங்க. குறைஞ்சது ஒரு 9 செவ்வாய்க்கு வழிபாடு செய்யும்போது சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரூபாய் நாணயம் இப்போ தீபம் ஏற்றி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. மறுவாரம் நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த ஒரு நாணயம் மட்டும் போதும். நீங்கள் 9 செவ்வாய்க்கு பயன்படுத்திட்டு 10வது செவ்வாய் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு அந்த கோவிலில் நீங்கள் உண்டியில் போட்டுடலாம். உங்களுக்கு சீக்கிரமாக நினச்ச மாதிரியே நல்லது நடக்கும். இதில் ஏதாவது ஒரு செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கிடலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சொந்த வீடு நிச்சயமாக அமையும். உங்களுடைய மனசு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். செவ்வாய் தோஷம் உங்களை அண்டாது. செவ்வாய் பகவான் ஏதாவது உங்களுக்கு தீமையை கொடுக்குறாரு அப்படின்னா இந்த தீபத்தின் மூலமாக அவர் சாந்தமாயிடுவார். ஏன்னா செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் தானே, அதனால் அவர் உங்களை எந்த தொந்தரவு பண்ண மாட்டார். அவருக்கு பிரச்சனை நமக்கு தராரு அப்படின்னா அவர் நமக்கு பிரச்சனை தராரு அப்படின்னா நமக்கு வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்கும். வழக்கு பிரச்சனை ஏதாவது வரும், அது எல்லாம் சரியாக போயிடும். எல்லாமே சிறப்பாகவே முடியும் இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது. செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யும்போது ஒரு எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதாவது வெற்றிலை பாக்கு வைக்கும்போது கூட ஒரு எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த எலுமிச்சங்கனி காயிற வரை நம்ம பூஜை அறையில் வைத்துட்டு காய்ந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல போட்டலாம், நல்ல பலன் கிடைக்கும். எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அது இழுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கும். நம்ம வாரம் ஒரு முறை இப்படி பண்ணுவது, அது செவ்வாய்க்கிழமை என்று பண்ணுவது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். எப்போதுமே செவ்வாய்க்கிழமைனால ஒரே ஒரு எலுமிச்சங்கனியாவது வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அம்மனுக்கு மிகவும் பிடித்தவை.
நம்ம வந்து மாலையாக போட முடியாது இல்லையா? படத்திற்கு உங்களால் முடிந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒரே ஒரு எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். பக்கத்திற்கு ஆலயத்திற்கு நீங்கள் போனாலும் ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போகணும். எந்த ஆலயத்திற்கு போனாலும் ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போகையில் ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு ராஜ்யக்கனி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய கண் திருஷ்டி மற்ற பிரச்சனைகள் நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே அதை எடுக்கக்கூடிய சக்தி அந்த எலுமிச்சங்கனிக்கு தான் இருக்கின்றது. ஆனால் நமக்கு வந்து நல்லது செய்யும் அந்த எலுமிச்சங்கனி. அதனால் எலுமிச்சங்கனி வைத்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் சொந்த வீடு அமையும். இந்த ஒரு தீபமே போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துவரம்பருப்பு தீபம் மற்றும் வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போயிட்டு வரணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி நம்ம வழிபாடு செய்கிறத விட பக்கத்தில் ஆலயத்திற்கும் போயிட்டு வருவதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வராகியம்மன் ஆலயம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா விநாயகர் ஆலயம், நம்ம வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்கும், மற்ற முருகன் கோவில், மற்ற ஏதாவது அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வருவது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை என்று போயிட்டு வருவது. ஏன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனை வரவிடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆலய வழிபாடு நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இங்கே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொஞ்சம் ஒரு 20 நிமிடமாவது நம்ம வந்து கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிடணும். அதாவது கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருக்கிற மனசு பாரம்லாம் குறையும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போகல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையும் போகலாம். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை போவது இன்னமும் விசேஷமாக இருக்கும். வாரம் 2 முறை அல்லது 1 முறை ஏதாவது ஒரு நாளாவது, இல்லை மற்ற நாள் எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை கோவிலில் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி மற்ற கிழமைகளில் உங்களுக்கு எந்த கிழமையில் கூட்டம் இருக்கோ அந்த கிழமையில் கூட நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம். வாரம் ஒரு முறை ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய மன பாரங்கள் குறையும், மன அமைதியாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும், செல்வங்களும் பெருகும். இல்லத்திலே நம்ம வைத்து வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு விசேஷமோ அதை விட 1000 மடங்கு ஆலயத்திற்கு போவதும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. காலை 6 மணிக்கு நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கூட கோவிலுக்கும் போகலாம். ஒரு 6 மணிக்கு மேலே இல்லைன்னா 9 மணிக்கு பார்த்தா குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 to 10 மணிக்குள்ளே போயிட்டு வரலாம். சரி காலை போக முடியல அப்படின்னா மாலை நேரம் போகலாம். நீங்கள் காலையில் போவது ரொம்ப நல்லது. ஏன்னா காலையில் அந்தளவுக்கு யாரும் அந்தளவுக்கு வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. மாலை நேரம் தான் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதனால் காலை வந்து அந்தளவுக்கு கோவிலில் வந்து கூட்டம் இருக்காது. ஒரு சில கோவிலில் காலையில் கூட்டம் இருக்காது, ஒரு சில கோவிலில் காலையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த நேரம் கூட்டம் இல்லையோ அந்த நேரம் போயிட்டு வாங்க. ஒரு 10 நிமிடமாவது கோவிலில் உட்காந்துட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ முருகன் கோயிலுக்கு போகிறீங்க, வராகியம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, மற்ற அம்மன் கோயிலுக்கும் செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போகலாம். துர்க்கை அம்மன் கோவில் பிற மற்ற கோவிலுக்கும் நீங்கள் செவ்வரளி பூக்கள், மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகலாம். அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சிறப்பாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.